அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நமஸ்காரம். விருச்சிக ராசியின் 2021ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள். 7.5 சனியால் அவதிப்பட்டு வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் கொடுக்கிற வகையில் 2021ஆம் வருடம் அமைஞ்சிருக்கு. 7.5 சனியால் படாத பாடுபட்டு, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, தனிமைப்படுத்தப்பட்டு, சமூகத்தில் நிராகரிக்கப்பட்டு, சங்கடப்பட்டு வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சங்கடத்தை தீர்க்கும் வகையில் சங்கடத்தை கொடுத்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய 7.5 ஆண்டு காலத்தை முடித்துவிட்டு பெயர்ச்சியாகி 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறது. செத்து பொழைச்சவன்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க அப்படித்தான். மறு ஜென்மம், மறு வாழ்க்கையை மையப்படுத்தி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காலம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பழைய விஷயங்களை நீ ஒன்று கூட பார்க்க முடியாது. ஏன்னா இந்த 7.5 வருஷங்களில், 7.5 சனி காலங்களில் நல்லது என்ன, கெட்டது என்ன, நல்லவன் யார், கெட்டவன் யார், நீங்கள் யார் அப்படிங்கிறது முதற்கொண்டு அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சனி பகவான் பூர்ணமாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் இனி உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாது. நானா இப்படி இருக்கேன், நானா இப்படி மாறிட்டேன், நானா இப்படியெல்லாம் செய்யறேன் அப்படின்னு வியக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை கட்டாயமாக மாறும். சிரமம், கஷ்டம், சங்கடம் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தது, இல்லை அப்படின்னு யாருமே மறுக்க முடியாது. ஆனால் அத்தனையுமே தாக்கு பிடிச்சி மீண்டு வந்தது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் சனி படாத பாடு பருத்தி எடுத்துரும். காரணம் என்னன்னா, இந்த 2 ராசிக்குமே அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. செவ்வாய் சனியோட ராசிக்குள்ளே போனாலும் சரி, இல்லை சனி செவ்வாயோட ராசிக்குள்ளே வந்தாலும் சரி, உண்டு இல்லைன்னு பார்க்காம போக மாட்டாங்க. அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க. அதிலும் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக விருச்சிக ராசி வரக்கூடியது. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்க உயிர் மட்டும்தான் இருக்குது, உயிர் மட்டும்தான் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்மையிலே அது மட்டும்தான் இருக்குது. மனிதன் தன்னுடைய ஆசைக்காகவும் கனவுக்காகவும் லட்சியத்துக்காகவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதை தவிர இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பிரயோஜனமானது எதுவும் இல்லை. நிஜம் அதுதான். ஆனால் சனி இந்த விஷயத்திலே கை வச்சது அப்படிங்கும்பொழுது மனுஷன் இருந்தும் இல்லாத மாதிரி தான். அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்க உயிர் மட்டும்தான் இருக்குது, உயிர் மட்டும்தான் இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே தாக்கு பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி படாத பாடு பருத்தி எடுத்த 7.5 சனி விலகி 21ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறதே சிறப்பான விஷயம். வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கா இல்லையா, நல்லதை பார்க்க முடியுமா, நினச்சதை செய்ய முடியுமா, இதெல்லாம் அப்பாற்பட்டது. இனியாவது நான் ஏதாவது உருப்படியாக செய்வேனா, எனக்கு நல்லது நடக்குமா, மேலே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கேள்வி எல்லாமே அப்பாற்பட்டது தான். 7.5 சனி விலகுனது பெரிய விஷயம், ஒரு பெரிய ரிலீஃப். சுமந்த மொத்த பாரத்தையும் எங்கேயோ இறக்கி வச்ச மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க ஒரு அமைதி பெருமூச்சு விட முடியும். அந்த ஒரு விஷயம் போதும் இந்த 2021 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பான வருடம்னு சொல்கிறதுக்கு. இந்த 2021 குரு பகவான் முயற்சி ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய கலத்திரஸ்தானத்தையும், யோகஸ்தானத்தையும், லாபஸ்தானத்தையும் பார்க்குறாங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொட்ட காரியம் வெற்றி, எடுத்த காரியம் வெற்றி, ஆசை நிறைவேறும். இது வரைக்கும் ஆசை எல்லாமே நிறைவேறாமல் போச்சு. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி ஆசை நிறைவேறும். யோகஸ்தானம் வலுவாகுது. எதிர்பாராத மாற்றம், திடீர் அதிர்ஷ்டம், நடக்காது, கிடைக்காது, முடியாதுன்னு நினைத்த அனைத்து விஷயங்களுமே இனி கை மீறி பலன்களை பார்ப்பீங்க. முடியாதுன்னு சொன்ன அத்தனை பேருமே முன்னேறி மேலே வருவீங்க. 7ஆம் இடத்துல குருவோடைய பார்வை, 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது. பொது வாழ்க்கை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீ ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே நிராகரிக்கப்பட்டவர்கள், அங்கீகரிக்கப்படாதவர்கள், ஏளனத்துக்கு உரியவர்கள், அப்படிதான் இருந்து வந்தாங்க. அப்படிதான் அவங்களும் இருந்தாங்க, அப்படிதான் அவங்க குடும்பமும் இருந்தது. ஒரு நல்லது கெட்டதில் எங்கேயுமே போய் நிம்மதியாக இருக்க முடியறதில்ல. ஆனால் இனி எல்லாமே முடியும். தன்னை மதிக்காதவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியும். முடியாதுன்னு சொன்ன அத்தனை பேர்த்துக்கிட்டையுமே என்னாலையும் முடியும்னு செஞ்சு காட்டுவீங்க. உங்களை ஓரம் கட்டின அத்தனை பேர்த்தையும் நீங்கள் ஓரம் கட்டி அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்பீங்க. ஏன்னா பொது வாழ்க்கையில் ஒருத்தருக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. யார் நினச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. 7ஆம் இடத்துல குருவோடைய பார்வை, 7ஆம் இடத்துல ராகுவுக்கும் அந்த குருவோடைய பார்வை. அந்த ராகு ராசியை பார்த்துட்டு இருக்கு.
கண்டிப்பாக இந்த அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கும். வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். 7-8 வருஷமாக நீங்கள் பார்த்து வந்த கஷ்டங்கள், அனுபவித்த சிரமங்கள் அத்தனைக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும். முயற்சி ஸ்தானத்தில் குரு அமர்ந்து முயற்சி ஸ்தானாதிபதியும் அங்கே ஆட்சி பெற்று இருக்கிறது. செயல்பாடுகளை சிறப்பாக்கும். காரிய வெற்றிகளை கொடுக்கும். முடியாததையும் முடித்து காட்டும் வல்லமையை கொடுக்கும். குடும்ப பாரம், குடும்ப சுமை குறையும். இந்த 7-8 வருஷமாக விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டப்பட்டது அவங்க மட்டுமல்ல, அவங்க குடும்பமும் சேர்த்து தான். விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே சிரமம், கஷ்டம், நஷ்டம் எல்லாமே இருந்தது. இப்போ இதே விருச்சிக ராசிக்காரங்களால் ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே ரிலீஃப் இருக்குது. எப்படி இத்தனை நாள் வரைக்கும் உங்களால் உங்கள் குடும்பம் சிரமப்பட்டதோ அதே மாதிரி இப்போ உங்களாலேயும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்திற்கே சுமை அப்படிங்கிறது குறையும். பிரச்சனையே இருந்தாலும், சங்கடமே இருந்தாலும் அது உங்களை இனி ஒன்றும் பண்ணாது. ஏன்னா மனுஷனாக பிறந்தா சார் வரைக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களாங்கிறதே முடிவு பண்ண முடியும். ஒன்றுமே நடக்காமல் நான் எப்போவுமே சந்தோஷம் மட்டுமே பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மனுஷன் இந்த உலகத்தில் கிடையாது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீ கஷ்ட நஷ்டமே இல்லை அப்படின்னாலும் அர்த்தம் இல்லை. கஷ்ட நஷ்டமே ஏற்பட்டாலும் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா இதனால் வரைக்கும் ராசியில் உட்காந்து பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தார் சனி. கெட்ட விஷயங்களை, கஷ்ட நஷ்டங்களை இழுத்து கொண்டுட்டு வந்து விட்டாங்க. இப்போ இழுத்து கொண்டு வந்து விடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் சிரமங்க இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக இனி எதுவும் பாதிக்காது. எவ்வளவோ பார்த்துட்டோம், இது ஒரு விஷயமான அசால்ட்டாக இருப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி இந்த 2021 கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சுப காரியங்கள் அதிகம் இருக்கும். திருமண விஷயங்கள், புத்திரவாக்கிய சமாச்சாரங்கள், தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில், உத்தியோகம், வேலை தொட்டது துளங்கும். ஜென்மச்சனி வந்துருச்சு அப்படின்னாலே மெயினாக ஜீவனத்தில் தான் கை வைக்கும். அதனாலே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தோல்வி, காரியத்தடை இப்படி தான் இருந்து வந்தது. இப்போ சனி விலகினதுனால ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்கும். அதனால் உத்தியோகம், வேலை, தொழில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராகு லாபஸ்தானத்திற்கு பலம் சேர்க்குது. குருவுடைய பார்வை லாபஸ்தானத்திற்கு பலம் சேர்க்குது. பொருளாதார நெருக்கடிகள் குறையும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். ஆசைகள், லட்சியங்கள் நிறைவேறும். கூட பிறந்தவங்க, சகோதர சகோதரிகள் வழியில் சங்கடங்கள் குறையும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். புத்திரர்களுடைய வாழ்க்கை முறை மிக மிக சிறப்பாக இருக்கும். அப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2021 வருடம் அனைத்து விஷயங்கள்லையுமே சிறப்பை கொடுக்கக்கூடிய விதத்தில் வருடம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி யோக காலம்தான். நமஸ்காரம்.